எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகாபிரியவா தாசன். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது மகாபிரிவா நடத்தின அற்புதமான நிகழ்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். கொல்கத்தாவில் ஒரு பிஸ்னஸ்மேன், அவருடைய உடம்புல ஒரு பெரிய வியாதி. அதாவது அவருடைய உடம்புல உணவு குழாயில் ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் அவருடைய தினசரி உணவே பார்த்தீங்கன்னா டியூப் மூலமாக தான் போகும். நம்மள மாதிரி கேஷுவலாக அவரால் வாயால் சாப்பிட முடியாது. அவர் இடுக்கு பக்கத்தில் டியூப் செலுத்தி தான் அவரால் ஃபுட்டே எடுத்துக்க முடியும். அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். அவர் போகாத இடம் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, சரியே ஆகலை. ஒரு நாள் அவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிருக்கார். அங்கே ஒரு உபன்யாசம் நடந்துட்டு இருந்தது. அந்த உபன்யாசம் பண்ணுறவர் தன்னுடைய பேச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி மகாபிரிவாவை பற்றி பேசியிருக்கார். ஸோ அதை கேட்ட இந்த பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு ஆச்சரியம். யார் மகாபிரியவா? அவரை பற்றி இந்த உபன்யாசம் பண்ணுறவர் பேசியிருக்கவும் இவருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. அந்த பெரியவர் நேராக பார்க்கணுன்ட்டு. உபன்யாசம் முடிஞ்ச உடனே இந்த பிஸ்னஸ்மேன் அந்த உபன்யாசம் பண்ணுறவர்கிட்ட போயிட்டு அந்த காஞ்சி பெரியவா கிட்ட அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த உபன்யாசம் பண்ணுறவரும் இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலான்னு சொல்லிட்டு அவள் 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கான். காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி பெரியவா கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குன்ட்டு. அதுக்கு பெரியவா சொன்ன ஒரே தீர்வு என்னன்னா, நம்மளுடைய புராணங்கள் மொத்தம் 18 புராணங்கள் இருக்குது. அந்த 18 புராணங்களையும் அச்சிட்டு பப்ளிஷ் பண்ணி ஃப்ரீயாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கான். அந்த பிஸ்னஸ்மேனும் தலையாட்டின்ட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவள் கொல்கத்தாவுக்கு திரும்பிட்டான். கொல்கத்தாவுக்கு வந்த உடனே முதல் காரியமாக இதை 18 புராணங்களையும் 17 புராணங்கள்லாம் ஒன்று ஒன்றா இதை பிரிண்ட் எடுத்து எழுதி அச்சிடப்பட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் 18வது புராணம் ஸ்கந்த புராணம். அது அவரே அச்சிட்டு பிரிண்ட்டு போட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த டைமில் அவருக்கு நல்ல பசி. அந்த பசியில் போயிட்டு அவர் பக்கத்தில் இருந்த ஒரு உணவை போய் பார்த்துருக்காரு. உணவை பார்த்த உடனே அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். நம்மள மாதிரி ஆக்சுவலாக அவருக்கு என்ன பிரச்சனைனா டியூப் மூலிமா தான் சொல்லிட்டு இருந்தா சாப்பிடணுன்ட்டு. ஆனால் அந்த உணவை பார்த்த உடனே இந்த ஸ்கந்த புராணம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க உணவை பார்த்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அதை பார்த்து அவருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் எப்படி இந்த மாதிரி சாப்பிட்றீங்க, உங்களால் டியூப் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே மகாபிரிவாவோட லீலைகள் தான். அவருடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷனும் சொல்லி அவரை வழியமைச்சு வச்சு அவருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டார். இதை அவர் தன்னை அறியாமலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். உடனே அழுதுட்டு அடுத்த நாளே பெரியவாகிட்ட கொல்கத்தாவில் சென்னை காஞ்சிபுரம் பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு அதுக்கு போயிருக்கார். பெரியவா சொன்னது நான் எதுவும் பண்ணலை, எல்லாம் கடவுள் தான் பண்ணான்ட்டு. அற்புதங்கள் பெரியவாவே நிகழ்த்தினாலும் அவர் நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்க மாட்டார். அந்த அளவுக்கு பெரிய மகான் அவர். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர்.